Let me tell a kitty story. Hello my dear friends and kutties. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ ஒரு ரெசிபி வீடியோ தான். என்னடா இது திடீர்னு ரெசிபி வீடியோன்னு நினைக்காதீங்க. இது ஒன் ஆஃப் த குட்டி சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட். நம்ம பேபிஸ்க்கெல்லாம் பிடிச்ச பேபி பொட்டேட்டோ ஃப்ரை செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி ஈஸியாக 5 மினிட்ஸ்ல செஞ்சிடலான்றத பார்க்கலாம். உருளைக்கிழங்குனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத ஆள் இந்த உலகத்திலே கிடையாது. குறிப்பா கல்யாண வீட்டுக்கு போய் பாருங்களேன், எத்தனை கூட்டு வச்சாலும் பொட்டேட்டோ இருக்கான்னு எல்லாரும் தேடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்குல விட்டமின் சி, பி, கால்சியம், அயன், ஜிங்க், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம்னு நிறைய சத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கார்போஹைட்ரேட்ஸ் இதுல நிறைய இருக்கிறதுனால சீக்கிரமா டைஜஸ்ட் ஆயிடும். பாலை விட இந்த கிழங்குல புரத சத்து அதிகமா இருக்கிறதுனால அதை வேக வச்சு மசிச்சு குழந்தைங்களுக்கு இரவு நேரத்துல கொடுத்தோம்னா அது அழுகாம தூங்கும். சரி வாங்க ரெசிபி எப்படி செய்யறன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ்க்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். அஃப்கோர்ஸ் நம்ம டிஷ்ஷோட ஹீரோ பேபி பொட்டேட்டோ. அதை குக்கர்ல கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, 1 ஸ்பூன் தனியா, ஒரு 6 to 7 பல்லு பூண்டு, 1/4 ஸ்பூன் மிளகு. தாளிக்க தேவையான பொருட்கள் கொஞ்சமா எண்ணெய், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வறுத்தெடுங்க. அது நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்தெடுங்க, ரொம்ப தீய விட்டுறாதீங்க. அதே பேன்ல கொஞ்சமா ஆயில் விடுங்க. என்னோடது சின்ன ஸ்பூனுன்றதுனால நான் ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் எண்ணெய் ஊத்தினேன். பர்னரை நல்லா சிம்ல வச்சுட்டு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு இந்த மூணுத்தையும் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதிகமா ஃப்ளேம் வச்சுட்டீங்கன்னா கருகிடும். அதனால சிம்லயே 1 மினிட் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்க இப்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்க, நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும். நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பொடியை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட எம்மியான செட்டிநாடு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. உண்மையிலே இந்த டிஷ் செம சூப்பரா இருந்துச்சுங்க. வெளியே கிறிஸ்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டியா இருந்துச்சு. மை டியர் குட்டீஸ், நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்க வீட்டுல செஞ்சு உங்க அப்பா அம்மாக்கு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye.